ஸ்ரீலங்கா பார்வையாளர்களுக்கு முதற்கண் வணக்கங்கள். ஜெர்மனியில் தற்போதைய அரசாங்கமானது சமூக உதவி பணத்தில் வாழுகின்றவர்களுக்கு கூடுதலான அழுத்தங்களை பிரயோகிக்கக்கூடிய புதிய சட்டங்களை வெகு விரைவில் பாராளுமன்றத்தில் நிறைவேற்ற உள்ள நிலையில் ஏற்கனவே உள்ள சட்டத்தின் அடிப்படையில் சில நகர நிர்வாகங்கள் சமூக உதவி பணத்தில் வாழ்கின்றவர்களுக்கு கூடுதலான அழுத்தங்களை கொடுத்து வருவதாக தெரிய வந்திருக்கின்றது. குறிப்பாக தூரிங்கன் மாநிலத்தில் உள்ள நோட் ஹவுஸ் என்ற பிரதேசத்தில் உள்ள நகரசபையானது அந்த பிரதேசத்தில் சமூக உதவி பணத்தில் வாழ்கின்ற வேலை செய்யக்கூடிய நிலையில் உள்ளவர்களை சமூக வேலைகளை செய்யுமாறு பணிப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது இவர்கள் இந்த சமூக வேலைகள் என்று கூறும்பொழுது €1 மனத்தியாலம் ஒன்றுக்கு இவர்கள் வேலை செய்ய வேண்டும் என்றும் கிழமை ஒன்றுக்கு 40 மனத்தியாலம் இவர்கள் வேலை செய்யக்கூடிய நிலையில் இருக்க வேண்டும் என்ற காரணத்தினால் ஓணும் சமர் என்று சொல்லப்படுகின்ற சட்ட நடவடிக்கைகளை நிர்வாகம் செய்கின்ற அலுவலகத்தின் பிரதிநிதிகளின் ஊடாக இவர்களுடைய வீட்டிற்கு சென்று 7 மணிக்கே இவர்களை வேலைக்கு வருமாறு அழைத்து வருவதாக தெரிய வந்திருக்கின்றது. குறிப்பாக இந்த நடவடிக்கைகளில் ஆரம்பத்தில் சமூக பணத்தில் வாழுகின்றவர்கள் கூடுதலான கவனங்களை செலுத்தவில்லை என்றும் இதேவேளையில் தொடர்ந்த கடுமையான நடவடிக்கைகளின் பிரகாரம் இவ்வாறு சமூக உதவிகளை பிரியுமாறு வேண்டப்பட்டவர்கள் வேலைக்கு ஆஜராவதாக தெரிய வந்திருக்கின்றது. ஜெர்மனியில் வெகு விரைவில் நடைமுறைக்கு வரவுள்ள உத்தேச சமூக உதவி பண சீர்திருத்த சட்டத்தின் பிரகாரம் ஒருவர் சமூக உதவி திணைக்களமானது சமூக உதவி திணைக்களத்துக்கு வந்து இவரது பிரச்சனைகள் பற்றி கதைக்குமாறு வேண்டும் பொழுது இவர் அந்த நியமனத்துக்கு அது விட்டால் இவர்களுடைய சமூக பணத்தை முற்றாக இடைநிறுத்த வேண்டும் என்று பல அரசியல் பிரமுகர்கள் தங்களது கருத்துக்களை முன்வைத்துள்ள நிலையில் இது விரைவில் சட்டமாக மாறக்கூடிய நிலை உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.